நண்பர் ஒருத்தர் கேட்டு இருக்காரு, ப்ரோ இது மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஏகப்பட்ட பொண்ணுகளை வந்து லவ் பண்ணி ஏமாத்திட்டு இருக்கான், அவனுக்கு எந்த ஒரு தண்டனையுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காரு. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் லவ் பண்ணி ஏமாத்திட்டான், அவனால அந்த பையனை தூக்கி உள்ள வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி எல்லாம் வந்து வைக்க முடியாது. ஒருவேளை அந்த ஒரு பிரச்சனையால வேற ஏதாவது ஒரு இழப்பு, ஏதாவது பொருள் இழப்போ, அல்ல பையனை பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணி அந்த பெண்ணோ அல்லது ஆண் ரெண்டு பேர்ல யாரா இருந்தாலும் ஒரு பொருளோ பணமா வந்து எதாவது அவங்களுக்குள்ள ஒரு பரிமாற்றம் பண்ணி ஏமாந்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பெசிபிக்காவே வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதனால ஒரு பையனோ பொண்ணோ வந்து என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டாங்க, அதனால அவன் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணுங்க சொல்லி கேட்டீங்கன்னா அது மாதிரி பண்றதுக்கு எந்த ஒரு சாத்தியமும் கிடையாது. ஆனா வரக்கூடிய பிஎன்எஸ் சொல்லக்கூடிய பாரதிய நியாய சங்கீதால வந்து செக்ஷன் 69 இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உமனை வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணி ஒரு பொய்யான ஒரு சத்தியத்தை பண்ணி அந்த பெண் கூட சேர்ந்து கூட வந்து அந்த பெண் கூட பழகி அந்த பெண்ணை வந்து ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பெண் கொடுக்குற புகாரின் மேல வந்து பாத்தீங்கன்னா உங்க மீது வழக்கு பதிவு பண்ண முடியும். செக்ஷன் 69 ஆஃப் பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை வாங்கி தர முடியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, எல்லா பொண்ணுகளும் வந்து எப்ப பாருன்னா பசங்க தான் பொண்ணுகளை ஏமாத்தணுமா, எந்த ஒரு பொண்ணு பசங்களை ஏமாத்தலையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்ப இருக்கக்கூடிய சட்டத்திலும் சரி அல்லது இதுக்கப்புறம் வரக்கூடிய சட்டங்களையும் சரி ஆண்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பாதுகாப்பும் சட்டத்துல இல்ல அப்படின்றதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயமா இருக்குது. அதனால நம்ம ஊர்ல ஒரு பெண் வந்து ஒரு ஆணை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா வழக்கம் போல தாடி நாய் தான், வேற எதுவும் வாய்ப்பு கிடையாது அப்படின்றத கட்டாயம் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்.